எவ்வளவு ஜாதகம் ஜோசியம் பார்த்து கூட உங்களுக்கு உங்க பிரச்சனையோட தீர்வு கிடைக்கலையா? அப்போ இந்த கதையில தான் உங்க பிரச்சனையோட தீர்வு கிடைக்கணும்னு நம்புகிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் லிக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் லிக்னேஷ் சேனல். வாங்க கதைக்குள்ள போலாம். தேனியில வீரபாண்டின்னு ஒரு கிராமத்தில் ராஜுன்னு ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வந்தாரு. ராஜு பற்றி சொல்லணும்னா நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு புத்திசாலி மனிதன். ஆனா ராஜுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த நல்ல காரியம் பண்ணாலும் ஜோசியம் பார்க்காம செய்ய மாட்டாரு. ஏனென்றால் ராஜுக்கு ஜோசியம் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஒரு டைம் ராஜுக்கு கொஞ்ச நாளாவே ஒரு பிரச்சனை. நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி கூட எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல. டெய்லி வேலை தேடி போறது, ஏதோ சின்ன சின்ன தப்புனால வேலை கிடைக்காம திரும்பி வீட்டுக்கு வர்றது, இதே வேலையாவே இருந்தாரு ராஜு. ஒரு நாள் ராஜு சும்மா உட்கார்ந்துருக்கும் போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன ட்ரை பண்ணாலுமே வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை என் ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு மனதில் நினைத்தார் ராஜு. அப்புறம் என்னங்க, உடனே போயிட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலான்னு ராஜு முடிவு செஞ்சாரு. அதுக்கப்புறமா வழக்கமா போகிற ஜோசியர்கிட்ட அவரோட பிரச்சனை சொன்னாரு ராஜு. ராஜு சொன்னது கேட்டுட்டு ராஜுவோட ஜாதகம் பார்த்துட்டு ஜோசியர் சொன்னாரு, தம்பி, அடுத்த சில வருடம் உன் வாழ்க்கை மிகவும் கடினமான காலமாக இருக்கும். வேலை ஈஸியா கிடைக்காது. இது கேட்டுட்டு ராஜுக்கு தலைமையில ஒரு பெரிய கல்லு தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. மனசு ரொம்ப பாரமாச்சு. சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, எதுக்குமே பெரிய முயற்சி எடுக்காம ஜோசியர் சொன்னது நம்பி சில மாதங்கள் கழிச்சாரு ராஜு. ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டீ கடையில ராஜு சும்மா உட்கார்ந்துருக்கும் போது அவனோட சின்ன வயசு நண்பன் ரோஹித்க்கு பார்த்தான். ராஜுவோட நிலைமை பார்த்து, டி ராஜு, நீயா இது? எவ்வளவு இழைச்சிட்ட? என்னடா ஆச்சு உனக்கு? நீ கேட்டான் ரோஹித். அப்ப ராஜு சோகமாக அவனோட லைஃப் பற்றியும் அந்த ஜோசியர் சொன்னது பற்றியும் ரோஹித் கிட்ட சொன்னான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசுறது அந்த டீ கடையில ஒரு தாத்தா கேட்டுட்டே இருந்தாரு. எல்லாமே கேட்டு முடிஞ்ச அப்புறமா அந்த தாத்தா ராஜு பக்கத்துல வந்து, தம்பி, நான் என்னோட அனுபவத்துல ஒன்று சொல்லட்டா? தப்பா நினைக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜு, சொல்லுங்க தாத்தா, நான் கேட்குறேன்னு சொன்னாரு. அப்போ தாத்தா சொன்னாங்க, நீ கவலை முட்டுப்பட்டுட்டே இருந்தா உன் பிரச்சனை 2 மடங்கா மாறும். ஆனால் தீர்வு தேடி போனாதான் உனக்கு உன்னோட பதில் கிடைக்கும். அன்னைக்கே நீ ஜோசியம் பார்க்காம என்ன தப்பு பண்றோம் சரி செஞ்சு ஒரு முயற்சி பண்ணியிருந்தால் உனக்கு ஒருவேளை வேலை கிடைச்சிருக்கலாம். ஆனா நீ ஜோசியர் சொன்னது நம்பி உன்னோட சில மாதங்கள் வீணாக்கிட்ட. இது கேட்டுட்டே ராஜு கிட்ட எந்த பதிலுமே இல்லை. ராஜு என்ன தப்பு பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டான். ஜாதகம் ஜோசியம் எல்லாம் சில விஷயத்துக்கு தான் கரெக்டா இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே நம்புறது புத்திசாலித்தனம் இல்லைன்னு ராஜு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, தாத்தா சொன்னது நம்பி தாத்தாக்கு நன்றி சொல்லி ராஜு சூரியன் போல பிரகாச முகத்தோட கிளம்புனான். சொன்னது பெருசா கவலைப்படாம அந்த தாத்தா சொன்னது மனசுல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா தப்பு சரி செஞ்சு கிடைக்கிற வாய்ப்பு தேடி போனாரு ராஜு. ஒரு நாள் நல்ல இடத்துல ராஜுக்கு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறமா ராஜுவோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. காய்ஸ், ராஜு போல நம் வாழ்க்கையும் தான். எதிர்காலத்தில் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு ஜாதகத்தில் இருந்தா, நாம அதுக்கு முயற்சி எடுக்காம இருந்தா அது நம்ம கிட்ட வராது. முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் கமெண்ட்ல நான் என்னை நம்புகிறேன்னு டைப் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஷார்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரி வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.